திரு ராஜன் அவர்கள்ட்ட இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குநர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பீக்கில் இருந்தவங்க இன்னைக்கு பொறுப்புகளில் இருக்காங்க. திரு ராஜன் கேட்குதுங்களா? ஓகே, திரும்ப நம்ம தொடர்பு கொள்ளலாம். நான் திரு கோடங்கி ஆப்ரஹாம்கிட்ட இது ஒரு துறை பற்றிய ஒரு பெரிய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கணுமா? எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் அதை சிலர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு துறையே வெகுண்டு எழுந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மீட்டூவில் எல்லாருமே இதே மாதிரி, அதுவும் குறிப்பாக திரைத்துறையில் இருக்கவங்களாம் நிறைய அதை பற்றி ட்வீட் பண்ணாங்க. ஸோ அது அடிக்கடி வெளியில் வர்றதும் திரும்ப நார்மல் செட்டில் ஆகிறோம், இந்த மாதிரி இருக்குது. இது எப்போ இது இதாகும்? இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு தொடக்க புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இது இந்த திரைத்துறையினோன்னா பளிச்சுன்னு எல்லாருக்கும் வெளிச்சதும் தெரிஞ்சிருது. ஆனால் எல்லா துறைகள்லையுமே இந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. இந்த சிரமங்களை தாண்டி தான் பெண்கள் அவங்களுடைய இடங்களுக்கு முன்னேறி போயிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நாம ஏன் சினிமா துறையில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, சினிமா துறை, பொழுதுபோக்கு துறை, நடிகர்கள் நடிகைகள் நேரடியாக திரைக்குள்ளே வந்துடுறாங்க, ஆன் ஸ்க்ரீனில் வராங்க. அவர்களுடைய உடைகள் சில நேரங்களில் குறைவாக இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இப்படி நடிக்க வரவங்க எல்லாத்துக்கும் சரியா வந்துருவாங்கன்ற மாதிரியான எண்ணப்போக்கு கடந்த காலங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இல்லைன்னா சொல்ல வரல. இப்ப ஏன் அது ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்படின்னா, இப்ப வரக்கூடிய அவங்க சகோதரி லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. யங் டைரக்டர்ஸோ இல்லைன்னா யங் ஹீரோக்கள் கிட்டே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா, அது இப்ப வரக்கூடிய இயக்குநர்களா இருந்தாலும் அவங்களாம் என்ன நோக்கம், நம்ம தொழிலுக்கு வந்திருக்கோம், நமக்கு முதல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், அதை நோக்கி ஓடும் போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது. ஆனால் கடந்த காலங்களில் என்னன்னா அவங்கெல்லாம் கோலோச்சியவர்கள். இந்த இடத்துல இந்த அளவுக்கு இவர்கள் முன்னாடி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கரண்ட்ல இருக்கிற யாரும் எந்த புகாரும் சொல்றதே இல்லை. அவங்க ரிட்டையர்ட் ஸ்டேஜ்லயோ அல்லது இந்த ஃபீல்டை விட்டு வெளியில போன நிலையிலையோ அதன் பிற்பாடு தான் இந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் மீ2வே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீ2 பிரச்சனை வரும்போது அவர்கள் சொன்ன எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அது எதுவும் தீர்வை நோக்கி எட்டப்படவே இல்லை. இப்போ இந்த கமிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தல், ஒரு கிட்னாப்பிங் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தா பாலியலில் மிக துன்புறுத்தல் அப்படின்லாம் பல்வேறு சட்ட சிக்கல்கள் போன பிறகுதான் அந்த நடிகர் மீது ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அது துறை சார்ந்த ஒரு விஷயமா எடுத்து ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. இந்த கமிட்டியும் ஒரு 2 ஆண்டுகளில் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணி கொடுத்துட்டாங்க அறிக்கையை. 19 கொடுக்கப்பட்ட அறிக்கை, ஆனால் அது பிறகு வரவே இல்லை, கிடப்பில் போடப்பட்டது. இப்போ ஆர்டிஐல போட்டு பல விஷயங்கள் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது முழுமையான விஷயம் வரல. இது என்னன்னா, இந்த தொடக்க புள்ளி இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்ததனுடைய விளைவாகத்தான் ஏதோ மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு, பாக்கி எந்த இண்டஸ்ட்ரியிலும் கிடையாது அப்படிலாம் பார்க்கவே முடியாது. திரைத்துறை பளிச்சுன்னு வெளிச்சத்துக்கு தெரிஞ்சிருது, எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேலை செய்யற இடத்துல இந்த கொடுமைகளை சந்திக்கிறாங்க. இப்போ எல்லா துறைகள்லையும் ஒரு சீண்டலோ அல்லது அதற்கான சமிக்ஞையோ வெளிப்படுத்துறது அப்படின்றது இருக்கும். ஓகே, ஆனால் இதில் ரொம்ப கேஷுவலாக ஒரு வாய்ப்பு வேணுமா, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றது ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலாக இருக்குது இந்த துறையிலான்ற கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதுக்கு ரீசன் என்னன்னா, மற்ற துறைகளில் அவங்க செய்கிற வேலை வேற, இந்த துறையில் அவர்கள் செய்கிற வேலை வேற. அதனால அவர்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, ஓகே இவங்க கிட்ட நம்ம இதை கேட்டுடலாம் ஈஸியா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இங்க இருக்கிறதுனால தான் இப்போ இந்த கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா இங்கேயும் இது ஒரு தொழில், அவர்களும் சக தொழிலாளி நம்மளோட. இப்ப ஆக்சுவலா நீங்க நம்ம ஹீரோயின்களுக்கு பிரச்சனைன்றது இப்ப பெருசா பெரிய இடங்கள்ல வர்றதில்லை. ஆனால் அதை விட நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நானும் ஒரு படம் எடுத்திருக்கேன், எனக்கும் தெரியும் அந்த சிரமங்கள் என்னன்னு. அங்கே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக வரக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் மீது நடத்தப்படுகிற அவங்களுக்கு சரியான சம்பளமும் வழங்கப்படாது, பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலான மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கும், ஆனால் அவங்க ஒரு 200 பேர் 300 பேர் வேணும்னா மொத்தமாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுக்கு முறையான தங்கு வசதி கூட செஞ்சு தர மாட்டாங்க. அந்த படம் ஆனால் பிரமாதமாக கொண்டாடப்படும். ஆனால் உள்ளான விஷயத்தை போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் முதலாளிகள் என்று அழைக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள்கிட்ட படம் இருக்கிற வரைக்கும் அந்த துறை ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருந்தது, எல்லாம் சரியா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா மாறி மாறி இன்னைக்கு ஹீரோக்கள் கையில போயிடுச்சு சினிமாவே. அப்ப அவர்கள் தான் முடிவு பண்றாங்க யார் வேணும் யார் வேணான்னு. ஸோ இப்போ தயாரிப்பாளருடைய கையில் சினிமா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வராதுன்னு பார்க்க பெரும்பாலும் வராது. ஏன்னா அவங்க முதலாளிகள் பணம் போடுறவங்க, பணம் போட்டால் நான் திருப்பி எடுக்கணும், பிரச்சனை வராத அளவுக்கு அவர்கள் கையில் நின்று. ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வராங்கனாவே அத்தனை பேர் எந்திரிச்சுன்னு முதலாளிகள் மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு பணம் போடுறவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கார், அவருக்கான உரிய மரியாதை வழங்கப்படுறதே கிடையாது. ஹீரோ தானே முடிவு பண்றாரு. நீங்க மலையாள இண்டஸ்ட்ரி குறித்து இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் அவர்கள் அந்த பெண்கள் சில பேர்
முன்னாடி வந்து ஆமாங்க இந்த பிரச்சனை இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு தைரியமாக ஒரு விஷயத்தை இப்போ வந்து யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னா நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க. இது நிச்சயமாக தீர்வை நோக்கி நகருமானா நகராம அங்கேயே நின்றுச்சுன்னா அப்புறம் இந்த கமிட்டி போட்டதே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களே சார், நிறைய எஃப்ஐஆர் போடப்பட்டோம். அது தீர்வை நோக்கி நகருதா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. இப்போ இந்த நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தாங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கு சினிமா அரசல் புரசல் செய்திகள் கிசு இதுலலாம் அவங்க பேர் அடிபட்டிருக்கலாம். வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வருது, காவல்துறை விசாரணைக்கு போகுதுன்றப்ப இவங்களுடைய இமேஜ் என்ன ஆகும்? இல்ல இமேஜ்லயே அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. இல்ல அவர்களே என்ன சொல்லுவாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, நான் சட்ட ரீதியா எதிர்கொள்றேன், என் மீது வந்து இது காழ்ப்புணர்ச்சியில் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஆமாங்க நான் பண்ணேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. விசாரணையின் முடிவுல தான் தீர்மானமே நம்ம வந்து எடுக்க முடியும். நாம் நீதிபதிகள் இல்ல. ஆனா அதே நேரத்தில் என்னன்னா இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பேசாமல் இருந்தாங்க இவ்வளவு நாள். இப்ப யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஆரம்ப புள்ளி அடுத்த கட்டத்தை நகர்ந்துச்சுன்னா திரைத்துறை மிக மிக நல்ல அருமையான துறை. இந்த துறையில யாரோ ஒரு சிலர் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்த துறையே தப்பா சொல்லலாமா? ஓகே, கேட்போம். திரு ராஜன் அவர்கள்ட்ட ஒட்டுமொத்தமா அம்மா அமைப்பே வந்து கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன இதனுடைய பொருள் அப்படின்ற கேள்வி வருது. எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக பொதுச் செயலாளர் மேலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதால கலைச்சிட்டாங்களா, இல்லை இந்த அமைப்பு இருந்தும் இந்த குற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றதால கலைச்சிட்டாங்களா? இதை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு பொருள் வராதா திரு ராஜன்? பொதுவாகவே கேரளா ப்ரொடியூசர் கவுன்சில் ஓரளவுக்கு டிசிப்ளினானது. அந்த அவங்க தொழிலை தெய்வமாக மதிக்கிறவங்க. பொதுவாக ஒரு கெட்ட பெயர் வருதுன்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக அவங்க பொறுப்பேற்று ரிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சினிமாவை கவர்ச்சியை நம்பி வர்றவங்க பல பேர் இருக்காங்க. 3 விதமாக இருப்பாங்க. கலை வளர்க்கோன்ற தியாக உள்ளத்தோடு வர்ற சில தாய்மார்கள் இருக்காங்க, பெண்கள். இதில் பணம் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும் என்ற எண்ணத்தோடு வர்றவங்க இருக்காங்க. எப்படியாவது நடித்து முன்னுக்கு வந்து நாம் பெரிய ஆள் ஆயிடணும், நம்ம பேர் ஊரெல்லாம் பரவணும்னு நினைக்கிற 3 கேட்டகரி இருக்காங்க. இந்த முதல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, சினிமா வளர்க்கணும் தானும் வளரணும் என்று கலை ஆர்வத்தோடு வர்றவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. செகண்டரி பேர் வரணும் பணம்ன்றவங்க கொஞ்சம் இப்படி அப்படி இருப்பாங்க. 3வது கட்டம் தன் கவர்ச்சியை காட்டி எப்படியோ பணம் சம்பாதிச்சணுன்றவங்க கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த சினிமா உலகம் எல்லாரும் தோழமையோடு பழகக்கூடியது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் அதிகம் இல்லாமல் தோழமையோடு பழகக்கூடியது. அதில் சிலர் இந்த பெண்களை ஏமாற்றி பட வாய்ப்பு பெறணும் என்ற சிலர் நண்பர்கள் இருக்காங்க. எனக்கும் தெரியும், பல பேர் பல தவறுகள் நடந்திருக்கு. இந்த குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை ஏமாற்றி பல பேர்கிட்ட வாய்ப்பு பெற்றவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்தமாக ஒன்று சொல்லிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பெண்கள் விரும்பத்தகாத வகையில் பெண்களுக்கு விருப்பமெல்லாம் எவனுடைய விரல் கூட படக்கூடாது. பெண்களின் விருப்பம் இல்லாமல் அந்த விரல் கூட படக்கூடாது. அவங்கள தண்டிக்கணும், கண்டிக்கணும். இப்போ கேரள அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து கமிட்டியை போட்டு ஆய்வு பண்ணி அதை இப்போ 5 வருஷம் பொறுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது இங்கே கேரளாவில் தான் நடந்ததுன்னா சினிமா உலகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்குது. எல்லாரும் இந்த சபல புத்தி படைச்சவங்க, எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, சில ஆண்களை ஏமாற்ற பெண்களும் இருக்காங்க. அது ஒரு 5% தான். ஆனால் 95% தாய்மார்களை, பெண்களை ஏமாற்றி அவர்களுக்கு தவறான பாதைக்கு அழைத்து செல்பவர்கள் ஏராளமாக இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போ அதாவது இன்னொன்று என்னுடைய கேள்வி என்னென்னா, இது ஏன் 10 வருஷம் 15 வருஷம் பொறுத்து வெளியே வருது? சட்டம் நமக்கு பெண்களுக்கு மிக பாதுகாப்பாக இருக்குது. என்னைக்கு தவறு நடந்ததோ அன்னைக்கே, இல்லை 10 நாளில், இல்லை 1 மாதத்தில் தன்னால் முடியலனா தனக்கு ரொம்ப வேண்டியவங்களா மூலமாக காவல்துறைக்கோ சட்டத்துறைக்கோ தெரிவித்து யார் தப்பு பண்ணானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ 10 வருஷத்துக்கு பின்னால் என்கொயரி பண்ணி என்ன நிரூபிப்பாங்க? என்ன சாட்சியம் வரும்? அதுவும் சினிமா என்பது என்னென்னா ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி சும்மா அப்படி வெளிச்சம் ஊரெல்லாம் பரவிடும். ஒரு சின்ன செய்தி கூட தீப்பொறி மாதிரி பரவிடும். ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே
ஒரு வக்கீல் படிக்கிற ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு ஒரு கேஸே நடந்தது 2013. ஒவ்வொரு அலுவலகத்திலையும் இந்த கேடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகளை ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலைகள்லாம் அதெல்லாம் அதிகம் தெரியறதில்லை. ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் பெருசானதால் எல்லா செய்தியும் வெளியே வந்துடுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒருவர் தன்னை தொட்டு விட்டார் என்று 15 வருஷத்துக்கு முன்னால் அதை செய்தியாக்கினாங்க. ஆனால் அடுத்து அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கார், பல நிகழ்ச்சிகளை கலந்துட்டுருக்கார். இப்படி சில நோக்கத்தோடு சில வெளியிடுறவங்களும் இருக்காங்க. ஆகவே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இது கேரளாவில் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் குறைவாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.